சூப்பர் ஓவர்னா சூப்பர் ஓவர். இதுதான் சூப்பர் ஓவர். ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்த சுனில் நாராயண். ஆமாங்க, அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு ரன்னு தான் விட்டு கொடுத்தாரு, 2 விக்கெட்டை எடுத்துட்டாரு சுனில் நாராயண். இந்த மேட்சை கேகேஆர் வின் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். லக்னோ இன்னைக்கு ஒழுங்காகவே விளையாடல. ஏங்க 155 ரன்னு அடிக்க முடியாதா என்னங்க? அவன் 262 ரன்னு ஈஸியாக சைஸ் பண்ணுறாங்க. 155 ரன்னு ஈஸியாக சைஸ் பண்ணுறதை விட்டுட்டு சொப்பையா ஆடி தான் தோத்துட்டாங்க லக்னோ. சரி, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி லக்னோ ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்க. பவுலிங்கில் வேணால் என்னவோ சூப்பராக தான் போட்டார் மோசிக்கான. ஆனால் பேட்டிங்கில் சுத்தமாகவே விளையாடலையே, அதுங்கிற மாதிரி தானே இருக்குது. ஆமாங்க, இன்றைக்கி மேட்ச் 155 ரன் அடித்து டை ஆகிடுச்சு. யார் டை பண்ணனா? முகமது சமி தான். லாஸ்ட் பாலில் 6 அடித்தா டை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 6 அடித்து அவரை டை பண்ணிட்டாரு. அவரோட கடமையை செஞ்சுட்டாரு. ஆனால் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்கள் சூப்பர் ஓவரில் சூப்பராகவே விளையாடல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கேகேஆர் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 1 மேன் ஷோ தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரிங்கு சிங் தான் இன்றைக்கி ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி மேட்ச்சில் அதிரடியாக விளையாந்து 81 ரன்னு. எங்கள் லாஸ்ட் ஓவரில் 4 6 பறக்கி விட்டுட்டாரு. இன்னையா 4 6? ஏற்கனவே 2025 லாஸ்ட் ஓவரில் 5 6 பறக்கி விட்டார். இந்த டைமு 4 6 தான் பறக்கி விட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமாங்க, 4 6 அடித்ததுனால தான் இந்த ஸ்கோரே வந்துச்சுன்னு சொல்லலாம். 155 ரன்னு டார்கெட் தந்தாங்க. ரன் அடிக்க முடியாது என்ன? ரிங்கு சிங் வந்தார், ஃபர்ஸ்ட் பாலே போர் அடிச்சிட்டாரு. இந்த வெற்றியின் மூலம் 2வது வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க கேகேஆர். இந்த 7வது பிளேஸுக்கு போயிட்டாங்க கேகேஆர். சரி.